கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜிடிஎஃப் 5 தான் பார்க்க போகிறோம். அது டெஃபினட் எடிஷனி. இன்றைக்கி நம்ம ஜிடிஎஃப் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்களா, பேங்க்கு. ஆஹா, காசு அள்ளி போடணும். இவங்கள என்ன சொல்லணுமா? இவங்களாம் என்ன ஹாஸ்டேஜ் தானே? இவன் காடா? இவன் கார்டு கைஸ். இவன் எம்மா எப்படி கத்திட்டு போகுது பாரு. பாப் கேட்டா? இந்த பேர் எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன். பட 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 சுட்டுருவேன். போ போகணுன்னா உள்ளே போங்கடா, பைத்தியக்காரனுங்களா. டிவியோட ஃபுட்டேஜே தெரிய விடுது. டிவியெல்லாம் உடைக்கிறது கூட இதில் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த ஃபோன்ரா போடு. என்ன பண்ண? டீடோனேட் பண்ணுறாடா, டெட்டோனேட் பண்ணுறான். ஆஹா, ஃபோனை வச்சு வெடிக்கிறானுங்க. காசு, ஆஹா உள்ள காசு இருக்கு. ஸ்லோடா மைக்கேல் சொல்கிற மாதிரி ஸ்லோ பண்ணுங்கடா. ஆஹா, கலெக்ட் த கேஷ். கேஷு எப்போ எம்போல கேஷு எப்போ எம்போல கேஷு. பட ஆஹா, போடு. வேற மாதிரி டைலாக்கு. 1000 மூஞ்சியை பார்த்துருப்பாடா, என் மூஞ்சியை மறந்துரு. அம்மா கண்ணிலே சுட்டேன். ஆக்சுவலி இந்த கேமை நான் ஒரு வாட்டி ஆக்சுவலி 3 டைம்ஸ் 2023 இருக்கும். அப்போ நான் 3 டைம்ஸ் முடித்தேன். ஓகே, கவர் எடுத்தால் தான் ஓடுவோம் முடியுமா? எனக்கு இந்த கேமோட ஸ்டோரி ஐ திங்க் லைட்டாக ஞாபகம் இல்லைங்க. ஐயோ, போலீஸ் வரானுங்களா? ஞாபகம் இருக்கு. ஆனால் எனக்கு இதில் இருக்க என்னென்ன எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும். ரீலோட் ஸ்பீட் கூட எனக்கு. ஆனால் நான் ரீலோடே பண்ண கிடையாது எந்த வாழ்க்கையிலையும். இதுவாகவே ரீலோட் பண்ணிடுவோமா, அதனால் அப்படியே பண்ணிடுவேன் ரீலோடு. அடப்போங்கடா, இவனுங்கிட்டலாம் இதை வச்சுக்கிட்டது. ட்ரவர்ரா நீ ட்ரவர்ரா. ரேஜ் மூடான். போடு. தள்ளினே இருப்பேன். போடுக்கினே இருப்பேன். என்னடா இத்தனை காப்ஸ் வரானுங்க? ஏதோ 2 காப்ஸ் வந்த மாதிரி தான் தத்துது நான் விளாடும் போது. இவனுங்க வேற. ஏண்டா, நீங்கள் அடிக்கிற புல்லட்டு ஒருத்த மேலேயும் போட மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கிட்ட அடிக்கிறீங்க? பைத்தியக்காரனுங்களா உங்களெல்லாம்? போடணும், தப்பு போடுங்கடா. ஓடு. செத்துறானுங்களா? போங்கடா, நம்பர் மாதிரியா இருக்கு. இப்போ காரில் ஏறதுக்கு ட்ரையாங்கல் காட்டும். ஃபஸ்ட்டு போடா பைத்தியக்காரா. இவனும் நம்ம கூட ஒரு க்ரூ தான் போல. டிரைவர் ட்ரவர் தான். ஐயோ, அவனுங்களை அடித்து எப்படி பார்த்து தெரிய மாட்டேன்ட்டான். வேணா கத்துறான். போடு அழுத்தி போடுறான். உடனே சண்டை. அடா முடிச்சிட்டாங்க. டிரைவரை முடிச்சிட்டான்டா. இப்போ நம்ம தான் ஓட்டணுங்க. அடா ஒரு ஏத்து போடு. என்னடா ட்ரிப்பு போகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கு.
என்னது டிரைவ் டு த ஹெலிகாப்டர் பிக்கப் லைன். ஹெலிகாப்டர்லேயே அவனுங்க தப்பிப்பானுங்க? இல்லையே, நான் எப்போயோ விளாண்டு 2 வருஷம் முன்னாடி விளாண்டது தான் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஹெலிகாப்டரில் போயிட்டு விளாண்டு பார்ப்போம். என்னங்க என்னது ட்ரெயினில்? ஐயோ டே, ட்ரெயின் வேறு வருதாண்டா, வாங்கடா சீக்கிரம் போவோம். ஆஹா ட்ரெயின் வந்துச்சு. அடே ஜஸ்ட்டுங்க, ஆட்டோ ஜஸ்ட்டுங்க, சரியான பக்கம் ஆயிட்டானுங்க. ஆமாங்க இவனுங்க ஹெலிகாப்டரில் தப்பிக்க மாட்டானுங்க. எப்படி கீழே இருக்கு பாருங்களேன் மைக்கேலோடது. நான் முடிச்சிட்டாங்க அவன் ஒரா மாடே. நீ முடிச்சிட்டான்டா அவனை, என்னடா நீ பாட்டு பார்த்துக்கிற? அட இவனையும் போட்டு அட்டா பாவி, சைக்கோத்தனமாக கொலை பண்ணிட்டாங்க. அட்டா பாவிங்களா. ஐயோ சாரி கைஸ், சாரி, வெரி வெரி சாரி. என்னன்னா தெரியாமல் பிஎஸ் பட்டன் அழுத்திட்டேன். அப்புறம் நீ என்னடா விளாண்டுருக்கன்னு கேட்டால் PS5 GTA 5 விளாண்டுருக்குறேன். போடு போடு. பைத்தியக்காரனுங்களா இருங்கடா, எனக்கும் தானே டென்ஷன் ஆகுது. பாருங்களேன் ட்ரவரை, ஏண்டா என் நண்பனையே போட்டதுக்கு உங்களெல்லாம் சாவு தாண்டா தண்டனை அப்படின்னு போட்டு இங்கே பாருங்க கொடு. ஆஹா வந்துச்சுங்க கட்சின்னு தெரியும். சொன்னால சாப்பர் நம்ம தப்பிக்க போகிறது இல்லைன்னு. ஓகே, நான் சஸ்பென்ஸ்லாம் சொல்ல போகிறது இல்லை, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏய் சுற்றுவேன் போட்ட என் நண்பனையை கொண்டுட்டு நீங்களும் வந்தானுங்க. மொட்டை என்னடா ஓப்பன் மாதிரி பார்க்குற? ஆனால் இது நார்த் எங்டவுனுங்க. ஓகே, ஆக்சுவலி இது 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. என்னடா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. சமாதி, மைக்கேலுக்கு சமாதின்னு நினைக்கிறேன். ஆமாங்க அதே தான் பா. அமாண்டா மைக்கேல், ஆமாங்க மைக்கேல் தான் போட்டிருக்கு. மைக்கேல் ஜர்ன். என்னடா ஃபுல் நேம் என்னடா? அடே இவன் தானே நம்மளோட ஸ்னைப்பரை வச்சு போட்டான். ராக்ஸ்டார் கேம்ஸ் ப்ரெசன்ட். இது யார் ஸ்னைப்பரை வச்சு போட்டோன்னா? மைக்கேலா விட்ரு. அவசரம் அவனே பார்க்குறான் எத்துங்க. என்னங்க டப்புடு பிட்ரே பண்ணிட்டானுங்க. அப்போ அது மைக்கேல் டர்னேன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் யாரு? அட்டா கெத்துங்க டைட்டில். அடிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இன்ட்ரோ இருக்கும். பாருங்க யாரா இது? மைக்கேல். என்னோட கொள்ளையா? ஓ, நம்மளை மாதிரி ஒரு கேமராக இருப்பான் போல் அவன். ஆனால் மைக்கேலுக்கு ஒரு பையன் இருக்கானா? அந்த பையனை வச்சுட்டு இவ்வளோ க்ரைம் பண்ணுறானா? அது தப்பாச்சுங்க. சரி எனக்கு என்ன. அப்பா செம்ம காண்டாகிறான். ஒரு யூஸ்லெஸ் கிட்டு. ஆமாங்க உண்மையில ஜிம்முங்க
சரியான யூஸ்லெஸ், எனக்கு தெரியும். கேமில் இருப்பான். செம்ம காண்டாயிட்டான். அனிமேஷன் டேரக்டர் ஓடு. ஐ திங்க் இப்போ தான் அந்த இது வரும்னு நினைக்கிறேன். லாஸ் சாண்டோஸ் எப்படி இருக்கும். ஐ திங்க் சைக்காட்டிஸ்ட் பார்க்குறான்னு நினைக்கிறேன். அவன் ஃபேமிலிக்கு தான் போலங்க. அவங்க ஃபேமிலியே புரிஞ்சுக்காத ஃபேமிலியாக இருக்கும் போல. பா வேற மாதிரி இருக்குங்க லாஸ் சாண்டோஸ். பா நான் ட்ரெய்லரில் பார்த்தது இப்போ விளாண்டுருக்குறேன். அப்போலாம் விளாடும் போதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் இந்த மாதிரி இன்ட்ரோவை. ஏன்னா நான் வெறும் கேமை முடிக்கிறதுல மட்டும் இருப்பேன். என்னடா பிச்சைக்காரனை தள்ளி விடுறாங்க. அடா பாவி, என்னங்க போதை இருப்பான் போல. ஓகே, நம்மளுக்கு எது அலஸ்டர். என்னங்க இவன் பேர் லேமர் தான்ல. அவன் ஃப்ராங்க்லின் கைஸ். அவன் பேர் லேமரி, இவன் பேர் ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க் டே. ஆனால் இவனுக்கு ஏதோ காரை திருட வந்திருக்கானுங்க. அதை போயிட்டு இவங்கிட்டே கேட்குறான். அதே தான் கத்துறான், அப்படியே கத்துறான். ஆண்டா காரை திருட போகிறோம், அது மற்றவங்கிட்ட வழி கேட்டுட்டு போகிறேன்றான். எவ்வா நீ அதோட பிகர் ஆகிருவேன். இவன் பேர் லேமரி, இவன் பேர் ஃப்ராங்க்லின். எனக்கு எல்லாத்தோட பேரையும் சொல்ல எனக்கு தெரியும், அதனால் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஆனால் சில பேர் பேரே காட்டாது. லேமர் பேர் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு காட்டாது. இவன் இருக்கானே. டேய் இந்த சப்ப கார திருது கடை எப்படி ஸ்னீக் பண்ணுற வந்து கடை. அம்மா அம்மா இது ஸ்போர்ட்ஸ் காருங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆட்டா கெத்து பாருங்க. இவனும் அதே மாதிரி காரா. நான் தான் ஃபர்ஸ்ட்டாக போவோம் பார்க்குறியா. டே ஓடாதரா, நானும் வரேன்டா. ஆட்டா பாவி. தெரியாமல் அழுத்திட்டேன். அது டகல். என்னன்னா லேமர் எப்படி போறான்னா அந்த அடா பாவி. அதை தமிழில் சொல்ல முடியாது. என்னது L3R3 ஓ வாட் த புலிட்டி. அபிலிட்டியை பாருங்களேன். டேய் நில்றா. இந்த காரை நம்ம நைஸ் அண்ட் ஸ்லோ கூப்பிட்டு போவோம் அவனை மாதிரியே. ஏண்டா இதை வச்சு நான் அவனை தோக்கச்சிருவேன்டா. ஆனால் நான் கிட்ட வரும்போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்கேன்னு. டேய் பைத்தியக்காரன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடனான் பார்த்தீங்களா. மின்னல் வேகத்தில் ஓடுறான். ஓகே என்னடா ஸ்டுடியோக்குள்ளலாம் இறங்குற. வேணாண்டா அட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏலியனை ஏற்றிட்டு போயிட்டான் ஸ்டுடியோவில். ஓடா பைத்தியக்காரா.
தேவலாம கொண்டுட்டேனே, பாவமாக இருக்கு. டேய் எப்படா போகிறது? ஐயோ மறந்து வேறு போயிட்டேனே. டேய் இருறா அப்படி. அட இவன் இப்படி போகிறாங்க. டே பைத்தியக்காரா இருறா, நானும் வரேன். கைஸ் அவனை பார்க்காதனால நான் அப்படியே அவன் எங்கேயே போயிட்டான். நான் ஏதோ மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் நான்ப்பா எம்மா அடி ஆத்தா. டே பைத்தியக்காரா சும்மா இருறா. எனக்கும் தெரியும். எக் ஃப்ரைட் ரைஸ். அடப்பா டி ஓவரா நக்கல் அடிக்கிறாங்க. பைத்தியக்காரா ஏன்டா இப்படி நக்கல் அடிக்கிற? செம்ம காலில் இருக்கேன்டா. போடம் பைத்தியக்காரா, செம்ம காலில் இருக்கேன். ஆஹா இந்த இடம் எனக்கு ஆனால் இந்த ரேஸ் மட்டும் எனக்கு தெரியும். இந்த 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 லேமரோட சேர்ந்து அந்த சிமியானுக்கு நம்ம கொடுக்கணும் தெரியுமா? சிமியான் யாருன்னா எப்படின்னா, நான் இவங்களோட பிஸ்னஸ் சொல்கிறேன். என்னென்னா ஒருத்தன் காரை வாங்குவான், அதை திருடி அப்படியே அவங்ககிட்டயே சேல் பண்ணி அவங்ககிட்ட அதே திருடி சேல் பண்ணி இது பண்ணுறது தான் இவங்களோட பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது கைஸ். ஆஹா மணி பேங்க்குங்க, அது தெரியும். அதுலேருந்து 8000 ரூபாய் கிடைக்கும். அட பாவீங்களா, நல்லா காராக இருக்கும். அப்பலாங்க வேண்டா. ஐ திங்க் இப்போ போலீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடே ஆமாங்க, அதே தான். சவுண்டு கேட்குதா? டே பைத்தியக்காரா. ஆக்சுவலி இங்கே ஒரு ஹோல் இருக்குங்க. அந்த ஹோலில் தான் எப்போவுமே நான் அந்த 3 வாட்டி போகும்போது அப்படியே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி காரை நிறுத்திட்டு அப்படி போவோம். அப்படியே நம்ம தூரமாக போயிட்டுருக்கணும். அப்போ தான் போலீஸ் கேஸை இது பண்ண முடிச்சு வாட்டர் லெவலில் இது பண்ண முடியும். என் வாய்க்கு வந்ததை கொள்ளறா பார்த்தீங்களா? அப்பா ஒரு வழியாக வாண்டர் லெவல் இது பண்ணியாச்சு. எப்போப்பெல்லாம் இந்த மாதிரி வாண்டர் லெவலில் வருது, இந்த மாதிரி ஹோல்குள்ளே போயிட்டு எங்கேயாவது ஒழிஞ்சிப்பேன். எனக்கு தெரியும் இந்த ஹோல் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா இத்தனையோ வாட்டி விளாண்டுருக்கல. ஏன்னா இப்போ கூட ஒரு 2 வீடியோ நல்லா எடுத்து டிலேட் ஆயிடுச்சு. அதனால தான் திரும்பியும் எடுத்துட்ருக்கேன். ஏய் கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குப்பா PS5ல. பாருங்களேன், அம்மா காரோட இதை இந்த சைனிங்கை பார்த்துக்கினே இருப்பேன் போலையாடா, இவ்வளோ அழகாக இருக்குது. நான் PS5ல இது வரைக்கும் GTA 5 முடித்ததே இல்லை. நான் இந்த வாட்டி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறேன். வாங்க பாரு, ஷைனிங்கை பார்த்துனே இருக்கணும் போலையடா. பார்த்துக்கினே இருப்பேன். ஏ பைத்தியம், ஏற்றிட்டேன், சாரிடா. ஓகே கைஸ், என்னடா அவ்வளோதானா? ஏய் அதான் இப்போ பாருங்க, திரும்பியும் ஒருத்தன் வாங்குவான். இப்போ
அட என்னங்க நகை சொல்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கோல்டு கலரில் காரே இருக்காது. இந்த மாதிரி காரே உங்களால் பார்க்க முடியாது. வாங்கிட்டு போங்கன்னு எப்படி திருடிட்டு எடுத்துட்டு வருவானுங்க மட்டும் பாருங்களேன். ஆனால் திருடிடுவானுங்க. ஆனால் சஸ்பென்ஸாக சொல்கிறேன். ஆக்சுவலி இது லாஸ் ஆண்டோஸு. GTA San Andreas யாராவது போகணுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நானும் அதே போட்டுருவேன். ஏன்னா நான் ட்ரையாலஜி வாங்கியிருக்கேன். ட்ரையாலஜினா 3 கேமும் வந்து ஒன்றா வாங்கியிருக்கேன். GTA 3, Vice City, அதுக்கப்புறம் இது வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியும், நான் நீ மூடுறான். ஐ திங்க் நம்மளுக்கு ஏதோ காரை ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. ஓ ஓ இவன் ஏதோ புதுசாக தாங்க வேலை செஞ்சுருக்கான். எப்படியோ ஒத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கான் போல். இப்போ தான் ஃபஸ்ட்டு அவனோட பாஸை பார்க்குறான். அதை பார்த்து இப்போ ஏன்டா அவன் இவ்வளோ வாயில் வர முடியுது. ஏதோ சம்திங் சொல்கிறானுங்க. ஆனால் என் வாயில் சொன்னால் ரொம்ப தப்பாயிடும். ஓகே நேவா இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நீகான்றாங்க. அதான் எனக்கு புரியல. GTA San Andreasல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீகா ஏண்டா அவன் ஆண்டி வீட்டில் எப்படி தத்துறாங்க பாரு. சரியான பேராசை பிடிச்ச ஆண்டியாக இருக்கும் போல். இது அவங்களோட ஆண்ட்ஸ் வீடு. மாதிரி அப்படி போடா போடா. என்னடா மிஷின் பாஸ் ஃப்ராங்க்லின் அண்ட் லாமா. ஓகே போலாம். ஓகே இப்போ இதுக்கு எந்த மிஷினும் காட்டல. பியர் ஒயின் அதான் வந்துடுச்சுல. அவன் பேசுகிறத நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு அவனை வைத்த அவ்வளோ கோவம் வரும். எதுக்கடா கட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் அந்த என்ன சொன்னான்னா, வாடா திரும்பி ஒரு புது வேலையை தரேன்னுவான். அவங்ககிட்ட போயிட்டு வேலையை பண்ணோம். அதுக்கு தான் வந்து கட் பண்ணிட்டேன். ஐ திங்க் நான் ஃபோன் கால்ஸ் கட் பண்ணலன்னு இருக்கேன். கட் பண்ணலன்ற ஓகே காய்ஸ். இப்போ அவன் மிஷினுக்கு போவோம். டாய் ஏடா கூட அம்மா எதாவது பண்ணாதீங்களா. ஆட எதுக்குடா தவளாமல் வாங்க. முடுறமோ செத்தாங்க ரத்தத்தோட. டீ என்னங்க ரத்தம் பீச்சு இருக்குது. ஓ சாரி ஃபார் தட். இந்த இப்போ எதுக்கு நான் ஏறுறேன். ஐ திங்க் இதுதான் நம்மளோட ஃப்ராங்க்லினோட ஃபஸ்ட்டு கன் மிஷின் நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி அடிதடி தான். இது ரிப்போசிஷன். ஏமாச்சு ஏண்டா பைத்தியக்காரா, இன்னும் எப்படி இருக்கா டேய். இப்போதான்டா ஏதோ இப்போதான் புதுசாக வேலையை செஞ்சான்.
அதுக்குள்ளே ஃப்ராங்க்லின் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்ன்றானுங்க. அடா வந்துட்டான பைத்தியக்காரன். இவருங்க சொன்னாலே வாயை பாருங்க. டேய் பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னன்னா ஏன்டா எப்போவுமே நான் தான் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் இருக்கணுன்றான். இவனை எப்படி அவன் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் கொடுக்குறீங்க கத்தி நிற்கிறான். இவனே பேராச முடிச்சவனா இருக்கானே. அம்மா தாண்டா ஆசை உனக்கு. ஒருத்தர் இருந்தா போதுமே பயங்கர காண்டாகிறான். வெசிபி பீச்சா? ஆமாம், இவனுங்க ஏதோ பைக்கு திருறான். இது கார் ஷாப்தால எதுக்கிட்ட பைக்கு திருறீங்க? சம்மந்தமே இல்லாமல் பைக்கு திருறானுங்க. காரை பாருங்களேன், என்னன்னு தெரில. அடோ ஒஞ்சு போயிடுச்சு. அப்பளம் கார் ஆக்கிடலாமா? எனக்கு அப்பளம் கார்லாம் ஆக்கிறதுக்கு சப்ப மாட்டேன் இருக்கு ஐஸ். பாய். பைத்தியக்காரன். ஐயோ பாவுண்டா, தெரியாம சக்கரம் போட்டேன். பாவம் அழகு முடிஞ்சு. போடு. ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே இருப்பான்டா, என்ன வேணாலும் பண்ணுங்களா. அடா போங்களா. இப்போ பாரு ஜியா. இந்த வீடா? இந்த வீடா கைஸ்? இந்த வீடு எந்த வீடுன்னு சொல்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே என் கண்ணில் தெரிஞ்சிச்சா. ஓகே, அப்புறமா சொல்கிறேன். இருடா பைத்தியக்காரன் நான். ஃபாலோ லேமர் ஜம்பே போகிறோம். டே என்னங்க இல்லை என்னங்க இன்னொருத்தன் குடி போட்டு படுக்க போகிறான். டேய் சும்மா பண்ணதையே நடிகிற போடா பைத்திக்கிறான். ஐயோ கொடூரமாக சாப்பிடிச்சிட்டேன். இவனுங்க யாரு? டேய் வந்த வேலையை மட்டும் பாடுறான். அவனுங்க யாருன்னு கேட்காதுடா. பைக் வச்சிட்ற போடுற வேலை. ஆக்சுவலி கைஸ், இந்த 3 கரேஜ்லேயும் எதுலேயும் இருக்காது, இந்த கரேஜில் இருக்கும். ஆக்சுவலி இந்த கரேஜ். ஐயோ எனக்கு பூனை பிடிக்குமே. நாயை பார்த்து நாய் மாதிரி இருந்தது, அதான் அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு நாய் பிடிக்காது. சொன்னல இந்த கரேஜில் தான் ஒரு கட்சின்னு வரும் பாருங்கள். பின்னாடி வாகோஸ் கேங் வராங்க. தெரியுமா வாகோஸை பற்றி? ஜிடிஏ சன்ரை சொல்லான்ட்டு இருந்தீங்கன்னா வாகோஸ் யாருன்னு தெரியும். க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் வாகோஸுக்கும் வர்ற மாதிரி சொன்னாங்க. வாகோஸு அட்டை இப்போ இவனுங்களுக்கா? ஆக்சுவலி இவனுங்க கால் தர்றதுலே ஒரு மாஃபியா நினைக்கிறாங்க. இருங்க, இவங்ககிட்ட ஏதாவது கண்ணு இருக்குதா? இல்லை. போடு 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 போடு.
ஜெய் பைத்தியக்காரா இருடா. டே 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 இருடா, கவர் எடுத்துக்கிறேன். ஆஹா பயங்கரமாக வைக்கிறானுங்க. குறி வேற பட மாட்டேங்குதே கைஸ். குறி கண்ணுக்கே தர்ற கைஸ். இங்கே இருக்கு. போகடா. இவனுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது கைஸ். உடனே அடி தடி தான். பாகஸ்லாம் ஒன்றுமே இல்லை. போகடா. கேஸ் கேன் சும்மா சுட்டா அதுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த கேஸ் கானே சுட்டதுலடா. ஓடு. ஆஹா செம்மையாக அடிக்கிறானுங்க. செலுத்து வேணும். ஆஹா ஆஹா பயங்கரமாக வைக்கிறான். பாரு கார் ஏதோ வருது. ஆஹா காரே போட்டு நொறுக்கி வைப்போம். ஏண்டா நீங்கள் சாமணி நேரம் இதாண்டா. இப்போ பாருங்க, இங்கே ஒருத்தன் வருவான் பைக் எடுத்துட்டு. அதே தான் வந்துட்டான். ஷிட் போயிட்டாங்க. ஆனால் சுட்டிருப்பேன். ஓடிட்டாங்க. கைஸ் இப்போ என்னன்னா ஃப்ராங்க்லினோட ஃபஸ்ட் அடி தடினால போட்டு கத்துறான். நான் எத்தனை பேரை கொல்ல வேண்டியதாக இருக்குது தெரியுமா அவனால். எத்தனையோ பேர் பரிடே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே இப்போ ஆஹா கைஸ் ஃபஸ்ட்டு மிஷின் ஃபெயில்டு கைஸ். சே நான் என்னன்னா காரை அந்த சைடு நிறுத்திட்டேன். அதான் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுதான் பைக் இருந்ததுன்னா கூட அவனை முடியலாம்டா. ஐயோ சாரிடா அவனு சொல்லலான்னு பார்த்தேன். எவனானா இப்போ பைக் ஓடும் போது நெடு ரெட்டாக தான் போயிட்டுருப்பான். அவனை அப்படியே போட்டிருக்கலாம். அலேக்காவா அப்படின்னு போட்டுருவான். ஆனால் என்னை போட விட மாட்டான். எனக்கு இப்போ ட்ரைவே பண்ணலாம் எனக்கு தெரியும்டா. வாங்கடா ட்ரைவ் த்ரூ. டேய் பைத்தியக்காரங்க எங்கே வந்து கரண்ட்டு கம்பி வைக்கிறானுங்க பாருங்க. எப்படி இருக்கும் கரண்ட்டு கம்பி வைக்கிறானுங்க. பாருங்க கத்தின்னு அவன் என்ன ஓட்டுறான்னு தெரியுதா, இது என்ன காருன்னு தெரியுதான்னு கத்துறான். பயங்கரமாக கத்துறான். அவங்களுக்குலாம் அறிவே இல்லையாடான்னு நான் கத்திருப்பேன் அந்த செகண்டில். போட்டு கெத்தான் கேட்டான். ஆஹா போலீஸ் கேஸ் எதுக்குடா எடுத்தேன் இப்போ. ஐயோ இது வேறையா. டேய் தள்ளி போங்கடா எருமை மாடுங்களோ. டென்ஷன் இது ஏற்றிக்கின்னு. அவனை அங்கேயே பார்த்துக்கினே இருக்கேன். இந்த 2 ஸ்டார் வாண்டரில் அவனை துரத்தும் போதே போயிடும்னு நினைக்கிறேன். டேய் நில்லுடா டே பைத்தியக்காரா. இவனை வேறு சுட முடியாதுங்க. சுட்டா போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் இல்லை ஆல்ரெடி ஆயிருக்கு. இப்போ அவனை சுட்டா நம்மளை அந்த எவிடன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. அதான் இருங்க அவனை ஏற்றிடுவோம். வாடா ஏற்றுறான் இவனை. போடுறான் அவனை. கெத்தா எடுத்தாச்சுங்க பைக்கை. அலைக்கா தூக்கு. அலைக்காவா
ஓகே, இதான் நம்மளோட இந்த பைக்கு. இந்த பைக்கை நம்ம சிமியானுக்குலாம் கொடுக்க போகிறதில்ல, நம்மளாக தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிமியான் கத்துவான், ஏண்டா ஐயா என் பைக்கையும் தூக்கிட்டீங்களாடான்னு. ஆனால் இந்த க்ரீன் கலர் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த க்ரீன் கலர் பைக்கை எத்தனையோ மார்க்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நாங்கள் அந்த ஊர் இந்த ஊர் எப்படி ஓட்டுறோம். அப்படி இல்லை. வா வேமாடி அத்தான் ஏண்டாம எப்படாவ டீ ஷாட்கன்லாம் கச்சிக்குதுங்க. ஷாட்கன், பம்பு ஷாட்கன். ஓகே, இப்போ என்னன்னா ஏதோ இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அடிடா ஒரு வண்டி ஓட்டுறீங்களாடா, போட்டு கொண்டுக்கினே இருக்கீங்க. சைக்கோ பத்துன்றா போகிறான். சும்மா வேற மாதிரி சொன்னாடா, பைத்தியக்காரன்டா அவன். பைக்கை எடுத்துகிட்டு வந்துருக்கணும், அவனை தேவலாமல் சுட்டான். என்னங்க பைக்கை இவன் எடுத்துகிட்டு போயிட்டே, ஏன் பைக்கிடம் பைத்தியக்காரன். அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன். இன்னொரு மிஷின் காட்டுது, இன்னொரு மிஷின் காட்டுது கைஸ். இதையும் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது. எதுக்கடா எவ்வளோ ஜூம் பண்ணுறான்னு கேட்காதீங்க, சும்மா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிடுவோம். என்னென்னா இந்த மைக்கேல் மிஷினை முடிச்சுட்டு இந்த டோனி மிஷின் பண்ணிடலாம். டோனியா மிஷின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஸ் மிஷினு, அந்த மிஷின் தான் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ ஒரு பையன் இது பண்ணால வாங்கினால ஒரு இந்த கார், எல்லோ கலர் கார், அந்த காரை திருடிட்டு வர சொல்கிறாங்க. இந்த பைக்கை நம்ம சிமியானுக்குலாம் கொடுக்க போகிறதில்ல, நம்மளாக தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிமியான் கத்துவான், ஏண்டா ஐயா என் பைக்கையும் தூக்கிட்டீங்களாடான்னு. ஆனால் இந்த க்ரீன் கலர் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த க்ரீன் கலர் பைக்கை எத்தனையோ மார்க்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஊர் இந்த ஊர் எப்படி ஓடுற அப்படி என்ன வேமாடி அத்தான் ஏன்டாம எப்படாம டீ ஷாட்கன்லாம் கச்சிக்குதுங்க. ஷாட்கன் பம்பு ஷாட்கன். ஓகே இப்போ என்னன்னா ஏதோ இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கான் கண்டிப்பாக அடிடா ஒரு வண்டி ஓடுறீங்களாடா போட்டு கொண்டுக்கினே இருக்கீங்க. சைக்கோ பத்துன்றா போகிறான் சும்மா வேற மாதிரி சொன்னாடா பைத்தியக்காரன்டா அவன். பைக்கை எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அவனை தேவலாமல் சொல்லிட்டான். என்னங்க பைக்கை இவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் பைக்கடா பைத்தியக்காரன். அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன். இன்னொரு மிஷின் காட்டுது கைஸ். இதையும் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது. எதுக்கடா இவ்வளோ ஜூம் பண்ணுறான்னு கேட்காதீங்க, சும்மா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிடுவோம். என்னென்னா இந்த மைக்கேல் மிஷினை முடிச்சுட்டு இந்த டோனி மிஷின் பண்ணிடலாம். டோனியா மிஷின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஸ் மிஷினு, அந்த மிஷின் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பையன் இது பண்ணால வாங்கினால ஒரு இந்த கார் எல்லோ கலர் கார், அந்த காரை திருடிட்டு வர சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே ஐ திங்க் லேம்பரோட ஃப்ராங்க்லின் தான் நல்லா வேலை செய்கிறான் போல. லேம்பர் ஏதாவது கிளப்பிக்கிட்டே இருப்பான். சாவுடா இந்த பாரா என்ன. When I discover that you betray me, perhaps. I hear you took the bike for yourself, my employee of the month. சொல்றல உங்களுக்கு சொல்லிட்டா நம்ம இப்போ ஒரு பைக் சுட்டல அது எனக்கு car off the daddy's boy and then we talk. Insurance papers say they have a locked garage, so you'll need to gain access from inside. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க. இப்படி இருந்தா எப்படா காலை தட்டிட்டு இருக்கணும் போடா. இங்கே பாருங்க கைஸ், முன்னாடி நம்ம ஒரு பைக்கை தட்டினோம்ல கைஸ் போன மிஷினில், அந்த மிஷினோட பைக்கை நீயே வச்சுக்கிட்ட, அதே மாதிரி என் காரை வச்சுக்கிறதுரா பைத்தியக்காரான்னு. ஏண்டா நீயே திருட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு என்ன கத்துற? அம்மா அத்தா ஹாய் இங்கே பாருங்க, இந்த மாதிரி போகணுமா என்ன? ஃபைண்ட் அ வே இன்டு த ஹவுஸ்.
நடா என்ன மூக்கில் குத்துடா பார்த்துட்டு சாவுறதாண்டா இப்போ ட்ரெண்டு. இந்த வண்டியில் ஏறக்கூடாது, இப்படி ஏறி பொட் ஏறா பின் மாஸ். ஆமாம் மாசிமாவை தாம்மா இருக்க, உன் வயசு பெருசு தான். யாருங்க அது? பாய் ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டுக்கிறான். அதான் சொன்னால மைக்கேலோட ஃபேமிலியில் எவனுமே புரிஞ்சுக்க மாட்டான். என்ன நடக்குதுங்க? ஓ டென்னிஸ் கோச்சா? ஏய் என்னடா கருமத்தை பண்ணுறீங்க? வெயிட் அ மினிட் பார்ப்போம். டேய் இது மைக்கேலுக்கு காமிச்சேன் வை, மைக்கேல் நெஞ்சு எரிஞ்சாம அந்த டென்னிஸ் கோச்சை டப்புன்னு கன்னை வச்சு போடுவான்டா. ஆஹா போதும், அது பார்க்க தேவையில்ல. போயிட்டே இருப்போம். அவங்ககிட்ட பேச சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கம் இல்லைடா. பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே யாரோ வருவாங்க, நீங்களே பாருங்கள். கண் எடுத்துட்டு நான் சொன்னல கெத்து, ஏண்டா என் பையனோட காரையாடா திருறீங்கன்னு கண்ணை போட்டாங்க. திஸ் இஸ் மை ஜாப் பண்ணுற எப்போ கண். ஏய் உங்களை தான் ஷாக்குன்னு இருக்கேடா, இவனுக்கு ஏன்டா பயந்துக்கிட்டு இருக்கிற? டப்புன்னு போட்டுடுறா. ஆனால் போட முடியாது, ஏன்னா கன் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை போட்டுருவோம். ஆக்சுவலி இதாங்க இவனோட ஒரே வேலை. இப்போ என்ன பண்ண போகிறான்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு வேலையை விட போகிறான். என்னங்க அதேதான் போயிட்டு கண்ணாடியில் போயிட்டு முட்டுன்றான். இந்த கன்னை எடுத்து போடுறான் ஃப்ரான்சினு. கன்னை ஷார்ட் கன்னே வச்சுக்கிட்டு இப்படி பயப்படுறானே. ஆஹா இங்கே பாருங்க, கண்ணாடி அடிச்சு ஓட போகிறான். ஆக்சுவலி சொன்ன மாதிரி தாங்க இப்போ அவனை பிட்ரே பண்ண போகிறோம். இவனை பிட்ரேஸ் சாரி டேய் சும்மா இருறா, அவன் தான்டா. உன் பைக்கு உன் காரு போயிட்டு விற்றுக்கோ வந்துட்டான். ஆஹா காசு கொடுத்துட்டான் போடலாம். என்ன ஏய் எனக்கே போயிட்டா ஏண்டா போயிட்டுக்கிறா டாச்சி. நானும் டாச்சு பண்ணுவேன். டேய் 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 என்ன இப்படி டாச்சு ஏண்டா போயிட்டுக்கிறா. வா 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 டி. என்னடா ரெண்டு பேரும் சின்ன பசங்க பொடலை எடுத்து அட்றா அவனை. எழுத்த கம்மியாகிட்டாங்க பைத்திக்கிறான். கொளுத்த அப்படி திருவி விடுறான். பையனோட காரையாட திருறணும் வாயிலே வை. ஓட்டு இன்னொரு அடி. ஆஹா சே நீ திருடனா, நான் அதுக்கு மேலே திருடண்டா. மைக்கேல் டிசான்டாடா.
கத்தி வச்சு அப்படியே சொருடா. நான் வேற எல்லாத்தையும் கொல்லணும்னு வச்சுட்ருக்கேன். நீ திருடனா? நான் அதுக்கு மேலடா. மைக்கேல் டிசாண்டா போடு. எப்படி எத்தான் வந்தாமாங்க வெளியே. ஓகே ஐஸ் கம்ப்ளெக்ஷன். இப்போ என்னென்னா ஃப்ராங்க்லினை சுற்றி நம்ம அந்த டோனி மிஷின் பண்ணிடுவோம். அது என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜ் மிஷின். பாருங்க இப்போ நடு ரோட்டில் நிற்கிறான். எவ்வளோ காசு இருக்கு அவன்கிட்ட? காசு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம். 600 ரூபாயா? காசு இது கொடுத்து அனுப்பிச்சான். தள்ளி போட ஏறுமை. நீ ஏன் கூட வா, அவனை பிக்கப் பண்ணுறேன். பாருங்க ஒருத்தனை தூக்கி போயிட்டுருக்கேன். போங்கடா. ஏய் அவனை கீழே வந்து செத்துறாங்க. நானும் அது கொலை பண்ணாமல் இருப்பேனேடா. வாங்க இப்போ டோனி ஸ்டாச்சி, அவள் பேர் டோனி. நான் அதான் டோனி ஸ்டாருக்கு ஞாபகம் வருது. ஆனால் எத்தனையோ அடித்து பார்த்துருக்கேன். இவள் பேர் டோனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஸ். இவ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, ஃப்ரிக்குங்க. புல்லிங் ஃபேவர்ஸ். காய்ஸ் என்னன்னா இப்போ இவகிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு காரு வந்து அப்படியே ட்ரக்கில் அந்த ஹுக்கு வச்சு அப்படியே திருடணுமா. ஐ திங்க் ஆக்சுவலி அப்படி கிடையாது. அவனுங்க நோ பார்க்கிங்கில் நிறுத்துவானுங்க. ஐ திங்க் நோ பார்க்கிங்கில் நிறுத்திட்டு ஏதோ போலீஸ் எடுத்துகிட்டு போவோமோ அந்த மாதிரி கூட இருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு காட்டுற இருங்க, நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம். அந்த வண்டி பார்க்கிங்கில் தான் இருக்கும். அதை போயிட்டு நோ பார்க்கிங்கில் போடுவானுங்க. பார்த்தீங்களா, இதே இடத்துல தான் நம்ம நிறுத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங். இருங்க இருக்கும் காட்டுறேன். இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். என்னால் உட்கார முடியல. ஏய் உட்கார முடியலடா. இழுச்சா இருங்க. சத்தியமாக உட்கார முடியல. அடா என்னடா. 2 கார் இது இருக்கிறனாலயா? கிடையாது, சொல்ல வேண்டியதான். ப்ளீஸ் ரீகனெக்ட் கண்ட்ரோலர். ஓகே, ஏதோ சார்ஜ் இல்லை. வெயிட் அ மினிட் கைஸ், வெரி வெரி சாரி, எனக்கு சார்ஜ் இல்லை. இந்த இதை முடிச்சுட்டு சார்ஜோட ஆரம்பிச்சிடுறேன். வாங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே வருங்க. எல்லை மேலே தூக்குனா மேலே போகுது, எல்லை கீழே தூக்குனா கீழே போகுது. நல்லா இருக்கே. ஒருவேளை அப்படி தான் இருக்கும் போல. வாங்க. தூக்கிட்டே இருப்பேன். அம்மா எப்படி உதவிது பாருங்க. அது டோ ட்ரக்கில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போவான். ஆனால் இவளுக்கு வயலன்ஸ்னால் பயம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு கன்னை காமிச்சேன்னு வைங்க, பயப்பட மாட்டா. அதே சுட்டன்னு வைங்க, பயந்துருவான். வாட் அ லாஜிக்.
டப்புன்னு வை. இந்த கார் தான் வை. பார்க்கிங்கில் இருக்கும். இதை நான் பார்க்கிங்கில் போட போகிறானுங்க. ஐ திங்க் இதை காரை திருறானுங்களா இல்லாட்டி என்ன பண்ணுறானுங்களே புரிய முடியுது. சாரிடா. கொடூரமாக இருக்குதுங்க. ஆனால் நல்லா இருக்குது ரத்தம். பைக்கில் இடிச்சிட்டு இந்த போனோன்னு வைங்க, ரத்தம் அப்படியே பீச்சுக்குன்னு இந்த ரோட்டில் இருந்துச்சு பாருங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன். போங்களா அம்மா, நீ போவியா? சும்மா கத்திக்கினே இருக்கிற. டி இருங்கடா. ஆஹா, வண்டி ஸ்டக் ஆயிடுச்சா? இருங்கடா, வண்டி ஸ்டக் ஆயிடுச்சா? பா என்ன 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 தேவலாமல் வந்து காசு எவ்வளோ வச்சுருக்கா? 15 ரூபா வச்சுட்டு ஓவர் ஆகுது. என்னடா ஆச்சு வண்டிக்கு? அடே இதானா ஸ்டக்கு கைஸ். ஐ திங்க் நம்ம இந்த வழிக்கு போகக்கூடாது, கரெக்டாக இந்த வழியில் போகணும். ட்ராப். ஆஹா, என்னடா நடிச்சிட்ருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் தான் போட்டிருக்குது. விட்றா அடே. அடே உய்யால புல்லிங் ஃபேவர்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ். இன்றைக்கி நைட்டு கூட செகண்ட் பார்ட் வந்துடும். பை.